கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சதுர சதுரிலாகிய வெளியேற பெற்ற முத்துக்களை வைரங்களையும் கர்த்தத்தாமே இந்த கால நேரத்தில் உங்களை அதிகமாக அவர் ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. சென்ற பதிவிலே தேவன் எப்படியாக 3 கட்டம் அவர் கடந்து வந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்கின்ற பொழுது நியாயப்பிரமாணத்தின் வழியாக ஜனங்களை வழிநடத்தினார். அவர் 2வது கட்டமாக குமாரனாக வெளிப்படுகின்ற பொழுது, அவர் கிருபையின் பிரமாணத்துக்கு வருகின்ற பொழுது, அவர் முதல் கட்டத்தை தேவன் நியாயப்பிரமாணத்தை நீக்கி போடுகின்றார். பிறகு 2வது கட்டமாக கிருபையின் பிரமாணத்தை அவர் நிலைநிறுத்துகின்றார். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமோ 3வது கட்டமாகிய பரிசுத்தாவியின் காலத்தில் நாம் வாழ்ந்து அந்த காலமும் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. அப்படி என்றால் இந்த 3வது காலத்தில் வருகின்ற பொழுது தேவன் 1வது கட்டத்தையும் தேவன் நீக்கி போட்டு 2வது கட்டத்தையும் நீக்கி போட்டு 3வது கட்டத்தை தேவன் வார்த்தையை நிறைவேற்றி காண்பிக்கின்றார். அப்போ தேவனே பரிபூர்ணம் அடைவதற்காக 2 கட்டங்களை தேவன் நீக்கி போட்டது போல நாமளும் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் பவுல் சொன்னது போலவே இந்த கிறிஸ்துவை பற்றின மூல உபதேசங்களை விட்டுவிட்டு செத்தக்கிரிகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானசானம், உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்தோரை உயிர்த்தெழுதல், நித்திய நியாயம் தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை நீங்கள் மறுபடியும் போடாதீங்க. நீங்கள் மறுபடியும் சபையின் வழியாக சொல்லப்பட்ட அஸ்திபாரத்தை நீங்கள் மறுபடியும் போடாதீங்க. அங்கிருந்து நீங்கள் பரிபூர்ணமாவதற்கு கடந்து வாங்க என்று தான் தேவன் நமக்கு போதிக்கின்றார். அப்படி என்றால் தேவன் எப்படியாக நியாயப்பிரமாணத்தை விட்டு வந்தார் என்பதை பற்றி ஒரு செய்தியிலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தேவன் எப்படி முதல் கட்டத்தை நீக்கி போட்டு 2வது கட்டத்தை நிலைநிறுத்த வந்தாரோ அதே போல நாமளும் அவர் சொன்னது போலவே இந்த கடைசி நாட்களிலே வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கின்றோம். ஒரு செய்தியிலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். செய்தியின் தலைப்பு பரிபூரணம், அதாவது பர்ஃபெக்ட். 1957 ஆண்டு 4வது மாதம் 19ஆம் தேதியிலே கொடுக்கப்பட்ட செய்தியில் 28வது பேரா முதல் நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். சென்ற பதிவில் நாம் வேதாகமத்திலிருந்து பார்த்தோம். இந்த பதிவிலே நாம் செய்தியிலிருந்து பார்க்கலாம். 3வது வேதாகமும் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். 28வது பேரா பரிபூர்ணம் என்ற செய்தி. இப்பொழுது தேவனுக்கு ஆதியிலே பரிபூரணம் தேவைப்பட்டது. இயேசு அவர் பூமிக்கு வந்தபோது, பரலோகத்திலிருக்கிற உங்கள் தேவன் பூரண சர்க்குணனாய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணனாய் இருக்க வேண்டும் என்றார். நியாயப்பிரமாணம் வரப்போகிற காரியங்களின் ஒரு நிழலாக இருப்பதினால் ஒருபோதும் ஆராதனை செய்கிறவனை பரிபூர்ணப்படுத்த முடியவில்லை. பாருங்கள், நியாயப்பிரமாண காலத்திலே வருகிற காரியங்களுக்கு ஒரு நிழலாக இருப்பதனாலே ஒருபோதும் நியாயப்பிரமாண நாட்கள் செய்யப்பட்ட ஆராதனை ஒருவனை பரிபூர்ணப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் என்றாலே ஒருத்தனுக்கு தண்டனை தான் கொடுக்கும். மன்னிப்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, அவனுக்கு விடுதலை கிடையாது, அவனுக்கு தண்டனை உண்டு. உங்களுக்கு அந்த காட்சி புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் அதை நிச்சயமாகவே தவற விடாதபடிக்கு நாம் அதை மீண்டும் பார்க்கலாம். தேவனுக்கு பரிபூர்ண பரிசுத்தம் தேவைப்படுகிறது. எவருமே பாவத்தின் ஒரு சிறு துணுக்கோடு அவருடைய சாயலில் நிற்க முடியாது. பாருங்கள், தேவனுக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. எந்த மனுஷனும் ஒரு சின்ன பாவத்தில் கூட அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க முடியாதென்று வேதம் போதிக்கிறது. இயேசுவும் அதையே சாட்சி பகிர்ந்து, பரலோகத்திற்கிற என் தேவன் பரிபூர்ண சர்க்குணனாய் இருப்பது போல நீங்களும் சர்க்குணனாய் இருக்க கடவீர்கள் என்றார். வேதம் நியாயப்பிரமாணம் அதனுடைய பலிகளினால் செலுத்த வருகிறவனை ஒருபோதும் பரிபூர்ணப்படுத்த முடியவில்லை என்றே கூறியுள்ளது. அப்படியென்றால் நியாயப்பிரமாணத்தை எதையுமே பரிபூர்ணப்படுத்த முடியாது. அது வெறும் சுட்டி காட்டுகிறதாக மாத்திரமே இருந்தது. ஆகையால் ஒவ்வொரு வருடமும் செலுத்தப்பட்ட இந்த பலிகளினாலே ஆராதனை செய்கிறவனை ஒருபோதும் பரிபூர்ணப்படுத்த முடியாமற் போனது. பாருங்கள்,
வருஷம் பலியை கொடுப்பாங்க. தன்னுடைய பாவங்களுக்கு ஆடு அங்கே அடிக்கப்படும். அந்த ஆட்டோட ரத்தம் கொஞ்ச நாளைக்கு அது நமக்கு நிவர்த்தி கொடுக்கிறது. ஆனால் அது பரிபூர்ணப்படுத்தவில்லை. அந்த பலி கொடுத்த மனிதனும் பார்ப்பீர் என்றால் அவன் மறுபடியும் வீட்டுக்கு மறுபடியும் பாருங்கள், அவன் சென்ற ஆண்டுகளை காட்டிலும் வருகிற ஆண்டுகளில் அவன் அதிகமாக பாவம் செய்கிறான தவிர அவன் மனம் திரும்பவில்லை. தன் பாவங்களுக்கு அவன் மனஸ்தாபப்படவில்லை. அவனும் மனம் திரும்பாமல் வருடங்கள் செல்ல அவனும் பாவத்தினுடைய தன்மைகள் அதிகரித்து கொண்டு சென்றது. அப்படி என்றால் அங்கே ஒரு மனிதன் பரிபூர்ணமாக முடியவில்லை. பாருங்கள், ஒவ்வொரு வருடமும் செலுத்தப்பட்ட இந்த பலிகளினாலே ஆராதனை செய்கிறவனை ஒருபோதும் பரிபூர்ணப்படுத்த முடியாமற் போனது. ஆகையால் நியாய பிரமாணத்தின் கீழ் இருக்கிற எவனும் அல்லது நியாய பிரமாணத்தை கைக்கொள்கிற எவனும் அல்லது நிழல்களுக்கு கீழாக இருந்தவனும் பரிபூர்ணமாக முடியவில்லை. அப்படி என்றால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அந்த பலி நிறுத்தப்படணுமே. அதனால் தாங்க தேவன் நியாய பிரமாணத்தை தேவன் நீக்கி போட்டு விட்டார். இரண்டாவது கட்டமாகிய கிருபையின் பிரமாணத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் முதலாவது பிரமாணமாகிய நியாய பிரமாணத்தை தேவன் நீக்கி போட வேண்டும். அதனால் தாங்க எபிரேயர் புஸ்தகம் 10 அதிகாரம் 5-9 வாசித்து காண்பித்தேன். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது சர்வாங்கன தகன பலியும் பாவ நிவாரண பலியும் காணிக்கையாகட்டும் பலியாகட்டும் வித்து சேதனமாகட்டும் எல்லாத்தையுமே தேவன் அங்கே நிறுத்தி போட்டு விட்டார். ஏனென்றால் இரண்டாவதை கிருபையின் பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்காக. அப்படி என்றால் தேவன் 7ஆம் தூதனாக இன்றைக்கு பூமியிலே அவர் முத்திரையை திறந்து கொடுத்து விட்டார். மூன்றாவது கட்டத்துக்கு வருகின்ற பொழுது தேவன் முதலாவது கட்டத்தையும் இரண்டாவது கட்டத்தையும் தேவன் நீக்கி போட வேண்டும் அல்லவா? அதான் பவுல் எழுதுகின்றார், நீங்கள் மூல உபதேசங்களை விட்டுட்டு பரிபூர்ணமாவதற்கு கைமலை வைக்கிறது, ஜபம் பண்ணுவது, ஞானஸ்நானம் கொடுப்பது, இப்படிப்பட்ட எந்த விதமான செத்தக்கிரிகளுக்கு நீங்கள் நீங்களாகும் பொருட்டு நீங்கள் பரிபூர்ணமாவதற்கு கடந்து போக என்று பவுல் எழுதுகின்றார். அப்ப நாம இருக்கிற காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் 2 கட்டங்களையும் நாம் கடந்து கைவிட விட்டுட்டு நீக்கி போட்டுட்டு பாருங்கள் வார்த்தைக்கு வர வேண்டும். அதான் தேவன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்ற பொழுது இந்த பரிசுத்தருடைய புளிச்ச மாவுக்கு நீங்க எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு மன்னா உங்கள் சபைக்குள்ளேயோ அல்லது உங்களுடைய இருதயத்துக்குள்ள வரும் என்றால் அது உங்களுடைய புதிய மன்னாவை முழுவதும் கெட்டு போய் வைத்துவிடும். பாருங்கள், பவுலும் கூட அப்போஸ்தலர் 21 அதிகாரம் வாசித்து பாருங்க. பவுல் இயேசு கிறிஸ்து நாமத்தை போதிக்கின்ற பொழுது அவர்கள், நீங்கள் வித்து சேதனம் பண்ண வேண்டா, நீங்கள் மோசேயின் பிரமாணங்களை கீழ்ப்படிய வேண்டா என்று பாருங்கள் அவர் அங்கே ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்தார். உடனே எல்லோருமே பவுல் மேலே கோவப்பட்டார்கள். நியாயப்பிரமாணம் தேவையில்லை, மோசேயின் பிரமாணம் தேவையில்லை, பலிகள் தேவையில்லை, நீங்கள் ஞானசாந்தம் பெற வேண்டும் என்று பவுலே இப்படிப்பட்ட ஒரு தூஷணமான வார்த்தை நீங்கள் போதித்தீர் என்று பாருங்கள். அவர்களை சங்கிலினால கட்டி கொண்டு வருவார்கள். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 21 நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு நாம் எந்த கட்டத்தில் இருக்கின்றோம்? 3வது கட்டத்துக்குள் இருக்கின்றோம். 6 ஆண்டுகள் முடிந்து விட்டது. பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்து நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டு முத்திரையை திறந்து கொடுத்து ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுதல் வைக்கும் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தி காண்பித்து தேவன் 7இல் பரிபூர்ணமாகிவிட்டார். அப்ப நாம எங்க வரணும் பாருங்கள். மேலும் வாசிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்திலே என்னை நானே பரிபூர்ணமாக்கிக் கொள்ள ஏதாவது ஒன்றை என்னால் செய்யக்கூடுமானால் அப்பொழுது கிறிஸ்து எனக்காக மறுத்திருக்க வேண்டியதே இல்லை. பாருங்கள், ஒரு மனிதன் தன்னைத்தானே பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், தேவன் பூமிக்கு வர வேண்டும். அது வந்தால்தான் பாருங்கள் தேவன் நம்மளை பரிபூர்ணப்படுத்துகின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்திலே என்னை நானே பரிபூர்ணமாக்கிக் கொள்ள ஏதோ ஒன்றை என்னால் செய்யக்கூடுமானால் அப்பொழுது கிறிஸ்து எனக்காக மறுத்திருக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு தகுதி பெறும்படி உங்களால் ஏதாவது ஒன்றை செய்ய
முடிந்ததேயானால் அப்பொழுது கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. பாருங்கள், உங்களாலேயே பரிபூர்ணமாவதற்கு ஏதாவது செய்யக்கூடும் என்றால் அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தது வீணாய் போயிருக்குமே. நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனாலே அல்ல, அல்லது உங்களுடைய சட்டப்பூர்வமான கருத்துக்களினாலும் அல்ல, அல்லது உங்களுடைய சொந்த பரிசுத்தத்தினாலும் அல்ல, அல்லது நீங்கள் செய்கின்ற காரியங்களை விட்டுவிட முடிகிறதாலும் அல்ல, நீங்கள் பொய் உரைப்பதை விட்டுவிடுகிறனாலும் அல்ல, களவு செய்வதை விட்டுவிடுவதனாலும் அல்ல, புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவதனாலும் அல்ல, திரைப்பட காட்சிகளுக்கு செல்வதை விட்டு விடுவதனாலும் அல்ல, நீங்கள் இதையெல்லாம் விட்டும் இன்னமும் இழக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஒரு மனுஷன் என்ன சொல்றான்? நான் ரட்சிக்கப்பட்டேன். எப்படி ரட்சிக்கப்பட்ட? நான் சிகரெட் குடிக்கிறதில்ல, பொய் பேசுவது இல்லை, சினிமா படம் பார்ப்பதில்லை, இதெல்லாம் நான் விட்டுட்டு நான் ஒரு புது மனுஷனாக பிறந்துட்டேன். அது புது மனுஷன் அல்ல. பாருங்கள், நீ என்னத்தான் விட்டுட்டு இந்த பூமியில் நீ சபைக்கு சென்று நீதிமானாக வாழ்ந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தர் உன்னை உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் முன்குறித்துக்கப்பட வேண்டும். ஆட்லிக்குள்ள ஜீவபுஸ்தகம் உன்னை பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். நான் சிகரெட் குடிப்பதில்லை, நான் நல்லவனாக மாறிட்டேன், நான் சபைக்கு போகிறேன், நான் விபச்சாரம் பண்ணுறதில்லை, வேஸ்தலை பண்ண சொன்னாலும் அதனால் நீங்கள் இழக்கப்பட்டு போய்விடுவீர்கள். நீங்கள் பரிபூர்ணமாக வேண்டும். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவதனாலும் அல்ல, திரைப்பட காட்சிகளுக்கு செல்வதை விட்டுவிடுவதனாலும் அல்ல, நீங்கள் இதையெல்லாம் விட்டும் இன்னமும் இழக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள். எந்த காரியமும் அதை செய்திட முடியாதே. சபைகளை சேர்ந்து கொள்ளுதல், சடங்குகள், விழாக்கள், ஸ்நானங்கள். பாருங்க, ஞானஸ்நானம் பெறுவதனால் நீங்கள் பரலோகம் போக முடியாது. ஞானஸ்நானம் பெறுவதனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட என்ற மாற்றம் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். பாருங்கள், சடங்குகள், விழாக்கள், ஸ்நானங்கள், சபையின் ஒழுங்குகள், கோட்பாடுகளை வாசித்தல், ஜபங்களை கூறுதல், அந்த காரியங்கள் யாவும் ஒரு பொருட்டாக எண்ணப்பட மாட்டாது. நான் சபைக்கு போறேங்க, ஞானசாந்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறேங்க, ராபசந்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உத்தமனா இருக்கிறேங்க, நல்லவனா இருக்கிறேங்க, எந்த தீய பழக்கங்க இல்லைங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பாருங்கள், நீங்கள் பூரணமாக வேண்டும். அவர் எப்படி பூரண சர்க்குருனாக இருக்கிறார், அதே போல நீங்களும் பூரண சர்க்குருனாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அன்றைக்கு வெளிப்பட்ட மன்னாவுக்கு நீங்கள் வர வேண்டும், புளிச்ச மன்னாவுக்கு அல்ல. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது 12 கோத்திர மக்கள் என்ன செய்தார்கள்? யெகோவா தேவனைத்தான் வணங்கினார்கள். மோசேயின் பிரமாணங்களைத்தான் அவர்கள் விசுவாசித்தார்கள். 10 கட்டளைகளின் பிரகாரத்தை அவர் ஜீவித்தார்கள். ஆனால் புதிய மன்னாவாக இயேசு கிறிஸ்துவை காணவில்லையே. மாசத்தில் வெளிப்பட்ட லோகோசை, ஏலோயமை வார்த்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லையே. பாருங்கள், ஏன் தேவன் பரிசேயரை பார்த்து ஏன் புளிச்சமாவு என்று சொன்னார்? அவர்கள் நீதிமானாக 100% நியாய பிரமாணங்கள் படி, கட்டளையின் படி கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்தாலும், உத்தமனாக இருந்தால் கூட தேவன் அவர்களை பார்த்து, இவர்கள் புளிச்ச மாவு, எச்சரிக்கையா இருங்க, அந்த புளிச்ச மாவு உங்களுக்குள்ள புதிய மன்னாவுக்குள்ள ஊற்றாதபடிக்கு, ஒரு சொட்டு கூட வராதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க என்று தான் இயேசு கிறிஸ்து அன்றைய முதல் வரிகளே ஜனங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார். அதே தேவன் தான் 2வது வரிகளே வருகின்ற பொழுது, அதே தேவன் தானே, அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் தானே. அப்படி என்றால் தேவன் பவுல் மூலியமாக நீங்கள் மறுபடியும் அஸ்திபாரத்தை போடாதீங்க. மூலோபதேசமாகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் வல்லவர் என்று, அவர் கண்ணி வைத்தலை பிறந்தார் என்று அதே அஸ்திபாரத்தை மறுபடியும் இங்கே போடாதீங்க. 3வது கட்டத்துக்கு வாங்க, வார்த்தைக்கு வாங்க. இன்றைக்கு வெளிப்பட்ட வார்த்தையாக மெசியாவை நீங்க காணுங்க என்று தான் தேவன் போதிக்கின்றார். சபைக்கு போவதனாலேயோ, ஞானஸ்நானம் பெறுவதனாலேயோ, சபைக்கு ஒழுங்கத்தில் இருப்பதனாலேயோ, உங்கள் சபையினுடைய கோட்பாடுகளை வாசிப்பதனாலேயோ பாருங்கள், நீங்கள் சர்க்குருனாக இருக்க முடியாது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன்.
சடங்குகள், விழாக்கள், ஸ்நானங்கள், சபையின் ஒழுங்குகள், கோட்பாடுகளை வாசித்தல், ஜபங்களை கூறுதல், அந்த காரியங்கள் யாவும் ஒரு பொருட்டாக எண்ணப்பட மாட்டாது. நீங்கள் இழக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்களே. நீங்களாகவே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு ஒரு பாவியாய் இருக்கிறீர்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட வார்த்தை என்று. ஒரு போதகர் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு போதகர் சபைக்கு போதிக்க முடியுமா? பாருங்கள், கர்த்தருடைய ஆவி ஒரு போதகருக்குள்ள இருக்கும் என்றால் இந்த வார்த்தை ஜனங்கள் மத்தியிலே போதித்து அவர்களை சீர்படுத்த வேண்டும். இன்றைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை ஜனங்களுக்கு அவர் யோவான் ஸ்நானகனை போல இவர்தான் கர்த்தர், இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மெஸ்ஸியா என்று அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். ஆனால் பாருங்கள், இது யாரும் செய்ய மாட்டார்கள். விசுவாசிகளும் விசுவாசிக்க மாட்டார்கள், போதகரும் விசுவாசிகளுக்கு போதிக்க மாட்டார். இன்னும் பாருங்கள், ஒரு சபைக்கு போன முதல்ல ஞானஸ்தானம் எங்க முறைமையின்படி, எங்க சபையின் வழக்கத்தின்படி இப்படிதான் எடுக்கணும், அப்படித்தான் எடுக்கணும் என்று சொல்லி பாருங்கள், ஜனங்களை ஒரு கோட்பாடுக்குள்ளே சிக்க வைத்து விடுகின்றார்கள். அவன் வெளியே வராதபடிக்கு கோட்பாடுகளை போட்டு அமுக்கி எடுத்து அவன் தேவனை காணாதபடிக்கு அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு, ஐயனோட போதகர் இருக்கிறார், அவர் போதகர் கேட்கலாம் சொல்லுகின்ற பொழுது உடனே அந்த போதகர் அப்படியே தலைமையில கொட்டி உட்கார வைத்து விடுகின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை விழித்திருங்கள். காலமெல்லாம் முடிஞ்சு போய்விட்டுருச்சு. முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் மாத்திரமே இன்றைக்கு சாயங்கால வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் நீங்களும் ஒருவராய் என்று இந்த வார்த்தையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். நீங்கள் இழுக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்களே. நீங்களாகவே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு ஒரு பாவியாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாக எந்த வழியுமே இல்லை, அல்லது எந்த கோட்பாடோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய வழி ஒன்றுமே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நீங்களாகவே ஒரு காரியத்தில் தகுதி பெறக்கூடிய வழியே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் துவக்கத்திலே ஒரு பாவியாக இருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்களாகவே ஒரு காரியத்தில் தகுதி பெற வழியே கிடையாது. நீங்களாகவே நித்திய ஜீவன் பெற்றுவிடுவேன், நான் சபைக்கு போவதனாலே, நான் ராபச்சனம் பெறுவதனாலே, நான் நல்லவனாக வாழ்வதனாலே நீங்களாகவே பாருங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உங்களை முன்குறிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் துவக்கத்திலே பாவியாக இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் செம்மறியாளாக இருப்பீர் என்றால், நீங்கள் தாயின் கருவலை பிறக்கின்றപ്പോൾ செம்மறியாளாக இருந்தால்தான் செம்மறியாடாகவே வாழ்ந்து செம்மறியாடாகவே நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் வாழ முடியும். ஒரு பன்னிக்குட்டி பிறக்கின்ற பொழுது பன்னிக்குட்டியாய் இருந்து அந்த பன்னிக்குட்டி ஒரு போதகர்கள் மூலியமாக வார்த்தையை பெற்றுக்கொண்டு, நான் சபைக்கு போறேன், ஞானசத்தை பெற்றுக்கொண்ட, ராபசத்தை பெற்றுக்கொண்டு நிற்கின்ற பொழுது அந்த பன்னிக்குட்டி செம்மறியாடாக மாறிவிடுமா? அது ஆதியிலே பன்னிக்குட்டியா இருக்கிறதே. பண்டிகளிடத்திலே முத்த நீங்கள் போடாதிருந்து தான் வேதம் போதிக்கிறது. அப்ப இந்த சபைகள் எல்லாரும் ஜனங்கள் சபை செல்கின்றார்கள். யாரு செம்மறியாடு, யாரு வெள்ளாடு, யாரு பன்னிக்குட்டி என்று யாருக்கு தெரியும்? எந்த போதகர் ஒரு பன்னிக்குட்டியை செம்மறியாடாக மாற்ற முடியும்? அல்லது எந்த போதகர் ஒரு வெள்ளாட்டை செம்மறியாடாக மாற்ற முடியும்? அல்லது எந்த போதகர் ஒரு செம்மறியாடை வெள்ளாடாக மாற்ற முடியுமா? பாருங்கள், அது துவக்கத்திலேயே செம்மறியாடாக இருக்க வேண்டும், அது துவக்கத்திலேயே புறாவாக இருக்க வேண்டும், அது துவக்கத்திலேயே கழுகாக இருக்க வேண்டும். அதோடைய சுவாபங்களே கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படுகிற சுவாபமாக இருக்கும். ஆனால் ஒரு பன்றிக்குட்டியை கொண்டு போய் என்னத்தான் நீங்கள் குளிப்பாட்டி வச்சு ஞானசாந்தத்தை கொடுத்து சபையில் உட்கார வச்சு என்னத்தான் நீங்கள் வார வாரம் போதித்து கொண்டிருந்தாலும் அந்த பன்னிக்குட்டி செம்மறியாடாக மாறாது. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். கண்டிப்பாக செய்தியை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு மனிதன் எப்படி பரிபூர்ணமாக வேண்டும், பிதா சர்க்குருனாய் இருக்கிறது போல நாமளும் சர்க்குருனாய் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வைக்கின்றார்? பாருங்கள், கர்த்தருடைய கிருபைதான் ஒருவருக்கு நித்திய ஜீவனை தர முடியும். தவிர இன்றைக்கு கொடுக்கப்பட்ட புதிய மன்னாவுக்கு தான் நீங்கள் வர வேண்டும்.
மூன்றாவது கட்டத்திலே தேவன் 7ஆம் தூதனுக்குள்ள வாசம் செய்து பரிபூர்ணமாகிவிட்டார். எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி என்றால் நீங்கள் எந்த அஸ்திபாரத்தை போட்டு கொண்டிருக்கிறீர்கள்? பவுல் சொல்றாரு, அஸ்திபாரத்தை நீங்கள் மறுபடியும், அஸ்திபாரம் என்பது என்ன? ஞான ஸ்நானம் தான் அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரமாக இருந்தது. அந்த அஸ்திபாரத்தை நீங்க மறுபடியும் போடாதீங்க. ஸ்நானம் கொடுப்பது, மனம் திரும்புதல், கைமேல வைக்க ஜெபம் பண்ணுவது, மருத்துவருக்கு உயிர்ப்பித்தல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்று அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பரிபூர்ணமாகும்படி கடந்து வாங்க என்று தான் பவுல் போதிக்கின்றார். ஏனென்றால் அவர் புறஜாதியின் தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவன் அவருக்குள் வாசம் செய்து இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள். பவுல் மூலியமாக தொடக்கத்தில் எப்படி இருக்க வேண்டும், பிறகு கடைசி நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் மூலியமாக தேவன் வெளிப்படுத்துகின்றார். அப்படி என்றால் ஏன் நாம் இப்படி இருக்கின்றோம்? நாம் எப்படியாக பரிபூர்ணமாக வேண்டும்? ஏன்னா நாம் தூக்கத்தில் நாம் பாவியாக இருக்கின்றோம். துவக்கத்திலேயே பாவியாக இருக்கின்றோம். நம்ம பிறந்த பிறப்பே சரியில்லை. தேவன் ஆதாமிடத்திலே தேவன் எப்படியாக ஆதாம சிருஷ்டிக்கு பண்ணினாரோ 16 மூலக்கூறுகள் உள்ள மண்ணை எடுத்து அது ஒரு உருண்டை பிடிச்சி அவர் ஃபூ என்று ஊதுகின்ற பொழுது தேவன் ஆதாம சிருஷ்டிக்கு பண்ணினார். அதே போலத்தான் ஆதாமும் தனக்கென்று ஒரு குமாரனோ குமாரத்தை வேண்டும் என்றால் தன்னுடைய தேவன், தன்னுடைய பிதா அவர் எப்படியாக ஆதாமை உருவாக்கின, அதே போல குட்டி தேவனாக இருந்த ஆதாம், மிருக ஜீவன்களுக்கெல்லாம் ஏவாளுக்கும் தேவனாக இருந்த ஆதாம் தனக்கென்று ஒரு குமாரன் குமாரத்தை வேண்டும் என்றால் அவன் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துத்தான் அவன் சிருஷ்டிக்க பண்ணிருக்க வேண்டும். தன்னுடைய பிதா போல, தன்னுடைய தேவனை போல, தன் அப்பா போல பாருங்கள், அவன் கைப்பிடி மண் எடுத்துத்தான் அவன் தனக்கென்று ஒரு மகனை சிருஷ்டிக்க பண்ணிருக்க வேண்டும். ஆனால் அவனோ ஏவாளின் மூலியமாக சர்ப்பம் அவன் வஞ்சித்து, பிறகு ஏவாள் மூலியமாக ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான். இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று தேவன் சொல்லினார். அங்கு இரத்த சம்பந்தப்பட்ட பாவம் நடந்தது. அந்த இரத்த சம்பந்தப்பட்ட பாவத்தின் நிமித்தமாக இயேசுக்கு ரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது. அப்பொழுதும் ஜனங்கள் பரிபூர்ணமாகவில்லை. அப்படியென்றால் வார்த்தை என்ன போதிக்கிறது? அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 5வது மற்றும் 6வது அதிகாரம். வருடம் பார்ப்பீரென 1957வது வருடம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியிலே கொடுக்கப்பட்ட இந்த செய்தியிலே 88வது பேராவை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுது பரிபூர்ணமாகும்படி கடந்து போவோமாக இயேசு. ஆகையால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குருனாய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குருனாய் இருக்க கடவீர்கள் என்றார். நாம் ஒவ்வொருவரும் ஆக்கணிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், பூமியில பிறந்த ஒவ்வொருத்தனும் ஆக்கணிக்குத்தான் உட்படுவதற்காக நாம் பிறந்திருக்கின்றோம். ஏனென்றால் தாயின் தகப்பனுடைய இன்பம் பிள்ளையாக பாவத்தின் நிமித்தமாக கருவு உருவாகிறது. அந்த கருவு உருவாவதே பாவத்தின் நிமித்தமாக. அப்படி என்றால் பூமியில பிறந்த கரு உருவாகிற ஒவ்வொருத்தருமே நீங்கள் பார்ப்பீரென்றால் ஆக்கணிக்குத்தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். நாம் என்ன செய்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நாம் ஆக்கணிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். நாம் பிறந்த போதே ஆக்கணிக்கு உட்படுத்தப்பட்டோம். உங்களுடைய தாயும் தகப்பனும் பிறந்தபோது ஆக்கணிக்கு உட்படுத்தப்பட்டனர். நீங்களும் உங்களுடைய எல்லா முன்னோர்களுமே பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாக்கப்பட்டிருந்தனர். ஆகையால் நீங்கள் அதை எப்படி அடைய போகிறீர்கள்? பாருங்கள், நம்ம பிறந்ததே, நம்ம உருவாக்கப்பட்டதே கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஆதாமின் மூலியமாக மண்ணை எடுத்து சிருஷ்டிக்க பண்ண வேண்டிய நம்மளை தேவனுக்கு பிடிக்காத முறையில், தேவனுக்கு அருவருப்பான முறையில் இனச்சேர்க்கையின் மூலியமாக நாம் பிறக்கின்ற பொழுது நாம் பாவத்துக்கு ஆக்கினைக்கு உட்பட்டிருக்கின்றோம். அப்படி இருக்கிற நாம எப்படி பரிபூர்ணமாக முடியும்?
நம்ம கரு உருவாகும் போதே, நம்ம தாயின் கருவில் இருக்கின்ற பொழுதே ஆக்கணிக்கு உட்பட்டப்படுகின்றோம். அப்படி இருக்கிற நாம, துவக்கத்திலேயே ஆக்கணிக்கு உட்பட்டிருக்கிற நாம எப்படி பரிபூர்ணமாக முடியும்? பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். உங்கள் தாயும் தகப்பனும் பிறந்தபோது ஆக்கணிக்கு உட்படுத்தப்பட்டனர். நீங்களும் உங்களுடைய எல்லா முன்னோர்களுமே பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாக்கப்பட்டிருந்தனர். ஆகையால் நீங்கள் அதை எப்படி அடையப் போகிறீர்கள்? நீங்கள் எப்படி பூரண சர்க்குணனாய் இருக்கப் போகிறீர்கள்? நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஒருபோதும் செய்யாமல் இருந்தாலும், ஒருபோதும் திருடாமல் இருந்தாலும், பொய் சொல்லாமல் இருந்தாலும், உங்களுடைய ஜீவியத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருந்தாலும் நீங்கள் இன்னமும் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, இது எப்படிங்க ஒருத்தர் சொல்ல முடியும்? நான் சபைக்கு போகிறேன், ரசிக்கப்பட்டுட்டேன், நான் பொய் பேசுவதில்லை, நான் திருடுவதில்லை, நான் படம் பார்ப்பதில்லை, நான் யாரை ஏமாத்துதில்லை சொல்லிட்டு எப்படிங்க நீ ரசிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியும்? மரண பரியந்தம் உண்மையாக இருப்பவன் ரசிக்கப்பட என்று வேதம் போதிக்கிறது. மரணம் தருவாயில் வரைக்கும், இந்த நிமிடம் உன் ஜீவன் உன்னை விட்டு போகும் என்றால் இந்த நொடி பொழுது வரைக்கும் பாருங்கள், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு சர்க்குணனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ ரட்சிக்கப்படுவாய். சபைக்கு போயிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானசாந்தப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ராபோஷனை பெற்ற ரட்சிக்கப்பட்டுட்டேன், அங்கே வேலைக்கு ஆகாது. நீ நல்லவனாய் இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம். மரண பரியந்தம் வரைக்கும், உன் ஜீவன் போகிற அந்த நிமிடம் வரைக்கும் கர்த்தருக்கென்று நீ 100% அவர் எப்படி பரிபூர்ண சர்க்குணனாய் இருந்தது போல நாமளும் சர்க்குணனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியுமே தவிர, சபைக்கு போவதனால ஞானஸ்நானம் பெற ஒருவன் ரட்சிக்கப்படவே முடியாது என்று தான் வேதம் போதிக்கிறது. இது ஒரு போதகர் ஏற்றுக்க முடியுமா? ஒரு விசுவாசி ஏற்றுக்க முடியுமா? ஒரு சகோதரி ஏற்றுக்க முடியுமா? பார், இதுதான் வார்த்தை. தேவன் இந்த 3வது கட்டத்துக்கு உங்களை கூப்பிடுகின்றார். நியாயப்பிரமாண காலம் கடந்து விட்டது, கிருபையின் பிரமாணம் காலமும் கடந்து விட்டது. தேவன் 7 பரிபூர்ணமாகிவிட்டார். காலம் முடிந்து விட்டது என்று வேதம் போதிக்க. அப்படி என்றால் காலமே முடிஞ்சு போச்சு, நீ இன்னும் என்ன செய்ய போறீங்க? சபைக்கு போய் என்ன செய்ய போறீங்க? ஞானஸ்நானம் பற்றி என்ன செய்ய போறீங்க? பாருங்கள், வார்த்தைக்கு வாருங்கள் என்று கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். நீங்கள் ஒரு பொழுதும் திருடாமல் இருந்தாலும், பொய் சொல்லாமல் இருந்தாலும், உங்களுடைய ஜீவியத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருந்தாலும் நீங்கள் இன்னமும் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய முதல் சுவாசத்தை சுவாசிப்பதற்கு முன்னரே நீங்கள் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டீர்கள். பாருங்கள், முதல் சுவாசம் பெறுவதற்கு முன்பாகவே நீங்கள் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய முதல் சுவாசத்தை சுவாசிப்பதற்கு முன்னரே நீங்கள் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டீர்கள். நீங்கள் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டீர்கள், அது உண்மையே. நீங்கள் உங்களுடைய முதல் சுவாசத்தை சுவாசிப்பதற்கு முன்னரே நீங்கள் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் இங்கே பூமியில் உங்களுடைய தகப்பன் மற்றும் தாயின் பாலியல் உறவுமுறை வாஞ்சையினால் கொண்டு வரப்பட்டபடியினால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், இணைச்சேர்க்கையில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாருங்கள் பாவிதான். தாய் தகப்பன் மூலியமாக அவர்களுடைய இன்பம் ஒரு கருவு ஏற்படுகின்ற பொழுது பாருங்கள், அது பாவத்தின் கருவாக இருக்கிறது. சுவாசத்தை பெறுவதற்கு முன்பாகவே நாம் ஆக்கினைக்கு உட்பட்டப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் நீ துவக்கத்திலேயே நீ நரகத்துக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிட்டியே, அப்படி எப்படி நீ பரிபூர்ண சர்க்குணனாக இருக்க முடியும்? தேவனை போல நீ எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க முடியும்? பாருங்கள், அன்பு சகோதர சகோதரிகளே, நான் மேலும் வாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் இங்கே பூமியில் உங்களுடைய தகப்பன் மற்றும் தாயின் பாலியல் உறவுமுறை வாஞ்சையினால் கொண்டு வரப்பட்டபடியினால் நீங்கள் நியாயத்தீர்க்கப்படுகிறீர்கள். தேவன் அதை ஆதியிலே ஆக்கினைக்கு உட்படுத்தினார்.
நீங்கள் துவக்கத்திலேயே ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்களும் உங்களோடு பூமியின் மேல் உள்ள மற்ற ஒவ்வொரு நபரும் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டனர். இப்பொழுது நீங்கள் பூரண சர்க்குணமாகுதலை எங்கே பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை மிகவும் கடினமான வார்த்தை. ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எப்படி ஒருவன் தேவனை போல சர்க்குணனாய் ஆக முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தனும் தாயினுடைய தகப்பனுடைய அன்பினாலே கருவுறுகின்ற பொழுது நாம் பாவமாக ஆக்கினைக்கு உட்பட்டப்பட்டிருக்கின்றோம். துவக்கத்திலே நாம் பாவியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி கர்த்தரை போல நீங்கள் பூரண சர்க்குணனாய் இருக்க முடியும்? அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் இரண்டாவது கட்டத்தை நிலவரப்படுத்த தேவன் முதலாவது கட்டத்தை நீக்கி போட்டார். பிறகு மூன்றாவது கட்டத்தை தேவன் நிலைநிறுத்தப்படுத்த தேவன் முதலாவது கட்டத்தையும் இரண்டாவது கட்டத்தையும் தேவன் நீக்கி போட்டு விட்டார். மூன்றாவது கட்டத்துக்குள்ள வந்து தேவன் பரிபூர்ணமாகி கொண்டார். அதே போல நீங்களும் நானும் பரிபூர்ணமாக வேண்டுமென்றால் தேவன் சொன்ன வழியின் முறையுமாக நாம் நியாய பிரமாணங்களையும் அப்போஸ்தலர்கள் மூலியமாக போட்ட அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாதபடிக்கு மூன்றாவது கட்டத்துக்கு வந்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய மன்னாவுக்குள் அந்த புதிய மன்னாவை நாம் புசிக்கின்ற பொழுதுதான் தேவன் நம்மளை பரிபூர்ணப்படுத்துவார் என்று வேதம் போதிக்கிறது. புதிய திராட்சத்துக்குள்ளே பழைய துருத்தியாகிய பழைய தசத்தை ஊத்தாதே. ஒரு சொட்டு விழுந்தால் கூட அந்த புதிய திராட்சரசம் கெட்டு போயிடும் என்று தான் வேதம் போதிக்கிறது. இந்த புதிய மன்னாவுக்குள்ளே ஒரு சொட்டு பழைய உபதேசங்களை, நியாய பிரமாணங்களை, கிருபையின் பிரமாணங்களை கொண்டு வந்து நீ உள்ள விட்டு விடுவீர் என்றால் இந்த புதிய மன்னா கெட்டு போயிடும் என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் நாம் எப்படி சர்க்குணனாக முடியும்? நம்ம எப்படி அவரை போல சர்க்குணனாக முடியும்? அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.